சார்ந்த பெரியோர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து எனது கதாபாத்திரத்தை துவங்குகிறேன். வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. நல்ல பண்பாடு மரபான பெண்மை, இந்த தென்னாட்டில் வழிகாட்டும் பெண்மை. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் பொழுதொரு வண்ணமாக எனது தந்தை என்னை வளர்த்து வருகிறார். இன்று நந்தவனத்தில் தோழிகளோடு ஆடி பாடி விளையாடுவது வழக்கம். எனக்காக என் தந்தை ஒரு நந்தவனம் அமைத்து கொடுத்திருக்கிறார். என் தோழியின் வருகை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். கன்னியமுதே கருணை கடலே மகிழே கதம்ப வனக்குயிலே மாதவர் போற்றும் எழிலே மலர்பத முனை பணிந்தோ அங்கைய கண்ணி கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சு கையால் உமையா இருப்பால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொடை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொடை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சு கையால் உமையா
சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொடைமுடி அலங்கரித்து கொண்டகிளி கையில் வைத்து கொடைமுடி அலங்கரித்து கொண்டகிளி கையில் வைத்து அஞ்சுகையால் உனையால் இருப்பாய் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 ஒருத்திய கூட காணோம். என்ன பண்ணலாம்? அந்த சின்ன பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணவே நேரம் சரியா இருக்கும். ஆமா, இன்னொருத்தி அவ என்ன பண்ணுவா? அவளும் மாற்றதை மாற்றி எடுக்கிறத எடுத்து வைக்கணும்ல. பெண்கள்னாலே நகை நட்டு போட்டுட்டு வரணும். ஆமா, துணிமணி உடையெல்லாம் உடுத்திட்டு தானே வரணும். அப்ப நேரம் ஆகும்ல. வசந்தத்தில் ஓர் நாள் மனவரையோரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ சீக்கிரம் வாங்கலே, விளையாடலாமா வேணாமா? அலங்காரம் பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஆஹா
வந்தா இப்படிலாம் நீங்க உங்க நயவஞ்சகம் பண்றீங்க பாத்தீங்களா? ஆமா சரி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க நன்னவனத்துக்கு வெள்ளிக்கிழமை நன்னவனத்துக்கு போகணும். சரி நான் மட்டும் போனா நல்லா இருக்குமா? நீங்க எல்லாரும் வரணும்ல, அப்பதாங்க சந்தோஷமா இருக்கும். இடத்துக்கே ஒரு அமைப்பு இருக்கணும். ஆமா ஆமா. இப்படி அமைப்பு எங்கேயாவது கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? என்ன இவ்வளவு நேரமா ஈயா முக்கியது என்னாச்சு? என்னமோ பலாப்பழமா தெரியும். இதுக்குன்னு நேரம் இருக்குது. ஈ முக்கிய இப்பவே வா. சரி எப்படிமா இருக்கு? சரியா போலாமா? மானே தேனே கட்டிப்புடி மானே தேனே கட்டிப்புடி மானே தோள தொட்டுக்கடி மானே தேனே கட்டிப்புடி மானே தோள தொட்டுக்கடி மல்லிகை வாசனை மந்திரம் ஓடு மன்னர ராசனி மையலது மல்லிகை வாசனை மந்திரம் ஓடு மன்னர ராசனி மையலது ஆனே தேனே கட்டிப்புடி ஆனே தோள தொட்டுக்கடி கோடி மேகம் போல ஆடுதடி நானும் நீயும் சேர்ந்தால் கூடுதடி பாட்டி வீதம் நீரே உன தேடிவதே காதல் கீதம் பாடு உன பாடிவதே கண்ணத்தில் எதுக்கு செஞ்சு வச்சா மன்மதல் வச்சா கண்ணத்தில் எதுக்கு செஞ்சு வச்சா மன்மதல் வச்சா காத்தோடு பூவோடு நீரோடு ஆனந்தம் கண்ணும் கூட தோற்கும் நடையாடுதடி அம்பு கூட தோற்கும் விழிபாடுதடி காதல் கீதம் பாட உன தேடிவதே மாமி நீ ஆசை ஓடி வந்தேன் உள்ளத்தை மெல்ல கல்லவனா அம்மம்மா என்ன சொல்வோம் உள்ளத்தை மெல்ல கல்லவனா அம்மம்மா என்ன சொல்வோம் அப்போரும் நீரோடு ஆனந்தம் கண்ணுக்கு என்னடியோ மாமரத்தி குயிலே மஞ்சள் வீடு மயிலே காட்டாம போகாதையா ஓ வீராப்பு ஆடாதையா சேர்த்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இருக்கிறேன் ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணே என்னும் சூடையா மாமரத்தி குயிலே மஞ்சள் வீடு மயிலே காட்டாம போகாதடி ஓ வீராப்பு ஆடாதடி லா 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 லல்லலா லா 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 லல்லலா இப்படி ஏகப்பட்ட சந்தோஷமுங்க. சரி இப்படி பக்கா மேலமா இப்படி ஒளிபெருக்கி இருந்தா விடிய விடிய பாடிட்டே இருக்கலாம். சரி. என்ன நம்ம மன நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு? என் தோழி பொண்ணு ஒருத்தி வருவா பாருங்க. அக்கா மக்கா அவளுக்கு அவ்வளவு பெருசுங்க என்னதுமா மனசுங்க. இப்படி சொல்லுமா? கரு கருப்பாயி தொட 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 மாட்டேன். சீக்கிரம் வெளியே வாடி. இந்தடி ஏன் கை இல்லையா உனக்கு? அது நீங்க ஏத்துறது. சரி இப்ப ஏத்திட்டியல்ல, ஆமா. அதுலயே இறக்கு பார்க்கலாம். அது காலையில தான். இப்ப இறக்கிட்ட எப்படியா பாட முடியும்? ஓஹோ காலையில இறக்க முடியும். எலரேசி பொக்கி சமே பச்சா எனக்கு வாச்சா சித்திரமே எலரேசி 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 பொக்கி சமே பச்சா எனக்கு வாச்சா சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லா நாளே முத்திலே பார்த்துட்டேயா
என்ன ஆறு நினைச்சிட்டு இருக்கிற உன்னை பார்த்தா அப்படி இருக்குதுடி அவ்வளவு பிரியமா ஆபீஸ் ஆ? ஓ பண்ணி சொல்லுவோமா சுகமா இருக்கீங்களா சரி சுகம் இல்ல ஆமா ஆமா நீங்களே சுகம் இல்லைன்னா எனக்கு எங்க போய் சுகத்தா கொடுக்க போறீங்க ஆமா நீங்களே சுகம் இருந்தா தானே எனக்கு சுகத்தா கொடுக்க முடியும் நீங்க சுகம் இல்லைன்னா சுகத்தை கொடுக்கவே முடியாது அதனால ஏன் இப்படி பாக்குற ஏன் இப்படி பார்க்கவா வயசு என்ன என் வயசு என்ன வாலிபா வயசுல எத்தனை குட்டிச்சோரை தாண்டினியோ எத்தனை வீட்டுக்கு நிறுத்தினியோ நிலவெடுத்து நிறுத்தினியோ ஐயோ இப்பவே விடி விடி நீ இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னா பிராயத்துல கம்மியா இருந்திருப்பேன் கம்முன்னு போய் அதெல்லாம் கீந்துவே நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அது வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அது வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால காதல் நோயை கண்டுபிடிச்சேன். இந்த நோயெல்லாம் வந்து போய் 3 வருஷம் ஆச்சு பேசாம. நான் உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும். எப்படி நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நாடகம் எல்லாம் நினைக்கிறியா இல்ல என்ன சொல்ல வர? ஒரு பாடம் மட்டும் கிடையாது, 3 பாவட்ட பாடம் இருக்குது. ஐயோ வேண்டாம் போறோம். பாரு இந்த கொடுமை தாங்காம தான் மைக் செட்டுக்காரனே அந்த பக்கமே திரும்பி உட்காந்துருக்காரு. எனக்கு சொன்னா நான் தெரிஞ்சா மூடவே மாட்டேன். திறக்கவே வேண்டாம். அம்மா வந்துட்டே இருக்கேங்கடி. அம்மா வரலா? மம்மியம்மா பாக்கணும்ல? அம்மா போகணும், சீக்கிரம் பாக்கணும். பாக்கணும், விளையாடணும். எம்மா 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 அம்மா அங்கே வெயில் கொண்டு மாளிகைதான் மாளிகையானது. வெயிலுக்கு போ கோபுரமான அந்த வெயில் பட்டு
மறுபடியும் நந்தவனத்துக்கு வந்துட்டோம். அடே அப்பா, இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது அம்மா இந்த வெந்தவனத்தை பார்க்கும் பொழுது ஏய் வெந்தவனமா? ஐயோ நந்தவனம். ஏய் டாடி, அவளை கால் போட்டு பேச சொல்லு. ஐயோ பேசாம இந்த நேரம் கிடைக்க மாட்டேன், சும்மா அதையே ஓயாம சொல்ல. கால் போடுறி. நந்தவனம் இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது அப்படியே இங்கே இருந்து விடலாம் என்று சொல்றீங்க. ஏமா பேசாம இருப்பா இப்ப. ஏய் அது இருக்கட்டும், நீங்க ஆட ஆட அந்த ஈயெல்லாம் என் பக்கத்துல வரல. நல்லதாத்தான் இருக்கு. பரவாயில்ல. அப்படியா? அதனால எப்படி பாருங்க, எப்படி தெரியுமா இருக்கு சொல்லுங்க. என் பாயின் சோலை இளம் தென்றல் வேலை எத்தனை ஆண்டுகள் ஆச்சு நம்ம சந்திச்சு? ஆமாடி. வெகு ஆண்டுகள் ஆயிருச்சு. ஏடி ஆடி பாடி வேலை செஞ்சா அனுப்பு இருக்காது, ஆணு பெண்ணு சேரவிட்டா புள்ள பிறக்காது, முகரக்கட்டை பாரு, அழகு இருக்காது. அழகு இருக்காது. ஆமா, பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? புள்ள பிறக்கிற வேலை. மாறாப்ப சரி செய்யற வேலை. ஓ, சரி பண்ற வேலை. ஆடைய திருத்தங்கள். கூந்தல நான் புடுங்கி விட்டுருவேன் பாத்துக்க. ஆமாங்க வேண்டாம். அடே அப்பா, ஏடி ஆமா எப்படி விளையாடுறது அப்படின்னு ஒரே யோசனையா இருக்குடி. ஏன் இப்படி விளையாடலாமா நம்ம? எப்படி என்ன பண்ற, குத்திக்கிட்டே கிடக்கலான்றியா? சத்து போயிடுவோம். அம்மம்மா காத்து வந்து ஆடு வெட்டு பாடும். அம்மம்மா அம்மம்மா காத்து வந்து ஆடு வெட்டு பாடும். ஆடு வெட்டு ஆடு
என்னமா பண்ற ஒண்ணு அவ ஆட்டுற மாதிரியே நீ ஏமா நாங்க உசுறு கொடுத்துட்டு ஆட்டிட்டு கிடக்குற மேலே ஆடினாலும் பரவாயில்லன்னு இப்ப வந்து என்ன பண்றேன்னு கேக்குறீங்களா? ஆடும்போது இந்த கவட்டில மாட்டிச்சு கலக்கு விட்டுட்டு தேயில் போட்டிருக்கேன். ஏண்டி பெண்கள் என்றால் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருக்கணும். அது உங்ககிட்ட இருக்கா? பைப்பு கைவசம். ஏய் எந்த பைப்பு கேக்குற? அச்சம் மடம் நாணம் பைப்பு. எந்த பைப்பு சொல்ற? நீங்க எந்த பைப்பு கேட்டீங்க? ஏண்டி அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு பெண்கள் இருக்கணும். பயிர்ப்பு பயிர்ப்பு கையிருப்பா இருக்குதுமா? அப்பா ஒரே விளையாட்டு. என்ன விளையாட்டு விளையாடலாம்? கும்மி 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 அடிச்சிருவோமா? குறுகிய விளையாட்டு. ஆண்கள் குறுகிய விளையாட்டு ரம்மி. ரம்மி இஸ்பெட கிளாவர் ஆட்டின டைமண்ட் ஜோக்கர். சரி நீ அடிப்பாயா? நான் நுனிப்பாய். ஏய் கும்மி அடிப்பியான்னு கேட்டேன். நல்லா அடிப்பேமா? வட்ட கும்மி சதுர கும்மி ஏர் கும்மி இறங்கு கும்மி ரவுண்ட் கட்டு ரவுண்டு கும்மி அப்புறம் குனிஞ்சு கும்மி. அது என்னடி ரவுண்டு கும்மி? இப்படி இது வந்து சதுர கும்மி. சரி இப்படி ஆடிட்டா அது ரவுண்டு கும்மி. அப்புறம் இப்படி ஆடினா அது நிக்கிற கும்மி. சரி சரி நீ எப்படியோ கும்மி ஆயிடுறீ. தன்னை நானே தானே நானே அம்மா தன்னை தன்னை நானே ஏகப்பட்ட பேரை சுத்தல விட்டுறேன்னு எனக்கு தெரியும். என்னடி பண்ற? அசிங்கம் பண்ற? என்ன பண்ற? ஏண்டி வராதத வர மாதிரியே பண்றீங்க? அடமலைக்கு வெளியில போனாலும் வலியா இருக்குது. உள்ளே அது பாட்டு ஊதுத வயிறு. ஊதுதா? ஊதுதுன்னா வேணா குழாயை விட்டு ஊதுவோமா? குழாயில ஊதுது. குழாயில தான் ஊதுது. இறங்க முடிச்சே. என்னாச்சு அம்மாவுக்கு? இன்று வந்த இன்பமை கொண்டு போகுதம்மா. இன்று வந்த இன்பமை கொண்டு போகுதம்மா. கட்டுமேனி கண்ணு போல புள்ள அது பட்டம் வந்து மெல்ல மெல்ல அல்ல. கட்டுமேனி கண்ணு போல புள்ள அது பட்டம் வந்து மெல்ல மெல்ல அல்ல. இன்று வந்த இன்பமை இப்பதான் எனக்கு விஷயம் தெரியுது. அம்மா இதுக்கு பயந்துகிட்டு தான் மேல ஏறி உட்காந்து போட்டாங்க. பவுடர் கீழே உட்காந்து போனதுக்காக ஏதோ வந்து கடிச்சிருக்கும் போடி. நீ வேற அடியே அது ஒண்ணும் இல்லடி. எனக்கு அவளை பார்த்தா ஒண்ணு மாதிரி தெரியுது. இல்லடி ஒண்ணு பார்த்தா ரெண்டா தெரியுது. ஏண்டி நீங்களாவே ஆஜராகிக்கிறீங்க? இப்படித்தான் வாயை உழுது வாங்கிட்டீங்கிறது. ஏண்டி என்ன பண்ணுது? என்ன பண்ணுது உங்களுக்கு? எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே வயிற்றெல்லாம் அப்படியே பெரட்டி பெரட்டி வலிக்குது. பெரட்டி பெரட்டி அப்படியே தலையெல்லாம் வலிக்குதுடி. தலை கீழே இறங்கி தலை இல்ல தலை தலை. ஏண்டி இப்படி அப்புறமா வேற என்ன பண்ணுது? எனக்கு காலா இங்க பாரு காலெல்லாம் ஒரே வலி. காலு எல்லாருக்கும் குழந்தை தானே அங்க இருக்கு. இந்த அம்மாக்கு என்ன மாத்தி காலியே இங்க பாருடி. அம்மா கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. கை 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 சும்மா எனக்கு வைத்த வலிக்குதடி வைத்த வலிக்குதடி.
குப்புன்னு வேர்க்குதா? குப்புன்னு வேர்க்குது. ஏமா அப்படி கப்பு கப்புன்னு அடைக்குதா? ஏமா நச்சு வலியா இருக்குதா? இல்லடி. உனக்க தேய்ப்பாரு. நச்சு வலியா இல்ல இப்ப வந்தா நச்சு வலியா தான் இருக்கும். என்ன புதுசா பூ போட்டுருக்கு பாருங்களேன். அதுதாண்டி அதுதாண்டி எதுதாண்டி எதுதாண்டி தோண்டி வரப்பு தோண்டி புலி ஓட்டி புதச்சாண்டி. ஏண்டி குழியில கடவுளே இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்ற? அம்மா நீங்க வந்து சடங்காயிட்டீங்கம்மா. சடங்கா ஆயிட்டுனா நான் எந்த கடங்களையும் போய் விழுகலையே. ஐயோ நீங்க வந்து வயசுக்கு வந்துட்டீங்க. நான் வயசுக்கு வந்துட்டேனா? ஆமா. என்ன குச்சி ஊனிக்கிட்டா வெத்த மனுஷியா வாயிட்டேன். பெத்த மனுஷி ஆயிட்டீங்கம்மா. என்னடி சொல்ற? ஐயோ நீங்க ருதுவாயிட்டீங்க. ருதுவா கேஸ் பலமா இருக்குமே. ஐயோ இப்ப பழமா அதுதான் பிரச்சனையா கிடக்குது. நீங்க முள்ளு மேல சேலைய போட்டீங்க. நான் எதுக்குடி முள்ளு மேல சேலைய போடுறேன்? அம்மா நீங்க வந்து பக்குவ திசை அடைஞ்சிட்டீங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதுல எந்த திசை? நடுதசம்மா. அதுலமா சின்ன மூக்கு உடைஞ்சிருச்சு. நத்தம் 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 நத்தம். இது மேம்புக்கு இல்ல, இது கீமு கீபியா. கிமியா ஏம்மா என்னடி சொல்ற? ஐயோ நம்ம வடமதுரையில சாப்பிட்டோம்ல ஆப்பாயில். ஆமா. ஆப்பாயில் உடஞ்சே போச்சா. நெசமாவா? அதனாலதான் அந்த பையன் வந்து பிளைன் ஆம்லேட்டா வாங்கிட்டியா. இல்லம்மா, இப்ப மழை பெஞ்சதுல்ல ஆமா. குளத்துல தண்ணி நின்னுச்சுல்ல குளம் உடைஞ்சு போச்சு. எந்த குளம் உடஞ்சிச்சு? ஏரி குளம் ஒழிச்சுங்க. நம்ம செத்தனு குண்டு போச்சு. மரியாதை கட்டி போயிடும்படி. ஏய் அம்மா தாரகடி போ. ஒண்ணும் புரியலடி நீங்க சொல்றது. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. உங்க பந்து டிச்சுக்குள்ள விழுந்துருச்சு. அப்படியா? அப்படியா? அதேதானா? சரி சரி நான் அப்படியே போய் மாமாட்ட போய் மாமா மாமா நான் இப்படி ஆயிட்டேன்னு காட்டிட்டு வரேன். மாமாட்ட போய் மாமா மாமா இப்படி ஆயிட்டேங்காதீங்க. மாமாட்ட போய் இப்படி காட்டிட்டு வரீங்கன்னா அவர் சுத்தம் பண்ணிட்டு ஏறி தொங்க போயிட்டு இருக்கேன் நாக்க. ஏற்கனவே இப்பதான் தூங்கி ஓய்வு எடுத்துட்டு இருக்க மாமா. அப்ப நான் போய் மாமாட்ட சொல்லிட்டா? யார் பண்ணீங்க? இப்படிலாம் சொல்லக்கூடாது அவசரப்பட்டு. யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? யாருக்காம தெரியாம மூடி மறைச்சிருவோமா? மூடி மறைச்சதுனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையா கிடக்குது. இப்ப நாரி நாத்தை எடுத்து சந்து செத்துக்கு வண்டி வண்டிக்கு பேசுறாங்க. அப்ப என்னதாண்டி செய்யலாம்? ஐயோ இப்படிதான் ஈயா முளைர முக்கி பேசாம இருமா. வேணா என்ன செய்வாங்களா? என்ன செய்யணும்? ஏண்டி நீ இப்படி ஆனியா? ஆமாமா, நான் இப்படி ஆடும்போது எங்க மாமா வந்தாரு. கையில புடிச்சுக்கிட்டே வந்தாரு. என்னத்த? கையில புடிச்சுக்கிட்டே வந்தாரு. என்ன வந்தாரு? குச்சிக்கிட்ட தட்டி தட்டி சீர்வரிசை. சீர்வரிசை வந்து சீர்வரிசையோட கையில புடிச்சுக்கிட்டே வந்தாரு. இப்படி வெளியில விட்டாங்க. வெளியில உட்கார வச்சாங்க 30 நாள். பரவாயில்ல, நீ உன்கிட்ட கேட்டா நீ கதை சொல்லுவ. நீ அங்கிட்டு போ. அம்மா இப்படி ஆயிட்டீங்க, எங்களால தொடவே கூடாதுமா. முக்கியமா இவ்வளவு தொழில் இல்லை, என்ன நீ தொடவே கூடாது. பேசாம இருமா. ஏண்டி? ஏன் தெரியுமா? இவ ஆசாரி பொண்டாட்டி, நான் பூசாரி பொண்டாட்டி. காலையில கோயிலுக்கு மாவுளம் கிடைக்கணும் மல்லாக்க. ஏய் என்ன மல்லாக்கன்ற? ஆமா மல்லாக்க மட்டும் வயிற்றுல தானே மாவுளுக்கு எடுப்பாங்க. ஆமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கமா. அதனால இப்படி ஆலையில கூட தொடக்கூடாது. அப்ப என்னதான் பண்றது? அதாவது உங்களுக்கு ஊருக்கு தேவையில்ல, பட்னியாவே கிடக்கணுமா? ஊருக்கு அப்பால ஒரு மைல் தொழில 30 நாளைக்கு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்னைக்கு 30 முடியுதோ சொல்றீ 30 நாள் முடியுதோ அப்பதான் நாங்கெல்லாம் வருவோம். அது வரைக்கும் அது இலக்க இங்க வரைக்கும் எல்லாம் இங்க பாரு படிக்க அப்படி அப்படியே இருக்குது. அது வரைக்கும் மாடியில உங்க கூட இருப்பாரு. நாங்களும் யாரும் வரமாட்டோம். சரி. நான் போய் இந்த விவரத்தை அப்பாட்ட சொல்லி மாமாட்ட சொல்லி இதுக்கு என்ன செய்யணுமோ செய்வன. செய்வாமா செய்வா இப்படி பண்ணி விடு. செய்முறை என்னவோ செய்முறை. அதை உடனே தக்க நேரத்தில் செய்து கொள்ளலாம். சரி முன்னாடி வேப்பங்குலையை நம்ம அம்மா கிட்ட கொடுத்துட்டு போகணும். கொலையதான் கொலைய பிடிக்குது இல்லன்னா ஏய் ஆனா மைக்க பிடிச்ச பாடுங்கம்மா நம்ம குலசாமிய. ஐயோ எனக்கு கொக்குற வேலை. வாய் ரொம்ப ஜாஸ்தி. ஏப்பா அந்த கொலை இருக்குதா? இந்த பய டிரைவர் பைய வாயிலே குத்திக்கிட்டு எடுத்து கொடுத்து இப்படியே கொலைய பிடிச்சிட்டு சரி பயமா இருந்தா நம்ம குலதெய்வ சக்கமால வேண்டி பாடிக்கிட்டே இருங்க. நாங்க போய் அப்பா கிட்ட மாமா கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறோம். அவங்க காவலுக்கு ஆள் போடுவாங்க. இருந்தவர்களும் இப்படி பாதியிலே போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால 9 கம்பளத்தை 18 தொட்டியத்தையும் ஆண்டு கொண்டிருக்கும் தேவி சக்கம்மா, நீதான் எனக்கு துணை இருக்க வேண்டும். ரெடியா? இங்கு மாணிக்க மூக்குத்தியாம் மங்கள ஒளி வழங்கும் மதுரை மீனாட்சி, மதுரை மீனாட்சி. இங்கு மாணிக்க மூக்குத்தியாம் மங்கள ஒளி வழங்கும் மதுரை மீனாட்சி. ஒரு
என் அப்பா என் மாமாலாம் வர்றதுக்கும் நீதான் எனக்கு துணை இருக்க வேண்டும்.